सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनं गोविन्दा गोविन्दा ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். 5ஆம் பத்து 2ஆம் திருமொழி முதல் பாசுரம். பெரியாழ்வார் தன்னுடைய மனதில் பெருமாள் குடிகொண்டு இருப்பதாகவும் நோய்களை தன்னை அண்டவிடாதபடியும் தன்னை அணுகக்கூடாது என்பதுவாறும் இந்த பாசுரங்கள் கீழ்வரும் பாசுரங்கள் அமைந்திருக்கிறது. அருமையாக இருக்கும், பார்க்கலாம். நெய் குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கால் காலம் பெற உய்யப்போமின் மெய் கொண்டு வந்து புகுந்து வேத பிரானார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டு அன்று பட்டினம் காப்பே. நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா, பட்டினம்னு, பட்டணத்துக்கு போகிறேன். அந்த காலத்துலேயே அந்த பேர் வந்துடுச்சு, ஊர், சென்னையோட பேர் பட்டினம் காப்பே. இது ஊர் இல்லை, என்னுடைய அவளுடைய உடம்பை எப்படி சொல்கிறாரு, தன்னுடைய உடம்பை ஒரு ஊராகவே பாவிக்கிறார் இந்த இடத்துல. அன்று பட்டினம் காப்பே, எல்லாத்துலேயுமே எல்லா ஒரு பாசுரத்துலேயும் பட்டினம் காப்பே அப்படி தான் வந்துட்டு இருக்கும். நெய் குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல், நெய்க்குடம் இருக்குது, அதில் எப்படி எறும்பு இருக்குமா, வரிசையாக கை கொண்டு நிற்கின்ற நோய்கள், கை கொண்டு அதை சேர்ந்து வரிசையாக போயிட்டே இருக்கான். அதுபோல் உடம்பு முழுதும் பரவி இருக்கின்ற நோய்களே, நோயை பார்த்து கேட்குறார், உடம்பு முழுதும் பரவி இருக்கின்ற நோய்களே, நிறந்து எங்கும் பரவி இருக்கின்ற நோய்களே விரைவாக தப்பி சொல்லிவிடுங்கள். காலம் பெற உயிமின், நேரம் இருக்கும்போதே போயிடுங்க இங்கேருந்து. என் மனசில் பெருமாள் தங்கிட்டாரு, அதனால் நீங்கள் இருக்கிறது இங்கே நோ யூஸ், யூ ஹாவ் டு கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறார். வேதங்களால் கூறப்படும் எம்பிரானானவன் நோய் காலம் பெற உய்மின்மை கொண்டு வந்து புகுந்து வேத பிரானார் கிடந்தார். ஆதிசேஷனாகிய படுக்கையில் பைகொண்ட பாம்பு, ஆதிசேஷனாகிய படுக்கையோடும் என் உடம்பிலே விருப்பம் கொண்டு மெய்கொண்டு வந்து படுத்திருக்கிறார், புகுந்திருக்கிறார். என் உடல் முன்பு போன்றன்று, முன்போல கிடையாது என்னுடைய உடம்பு, இப்போது காவலை பெற்றிருக்கிறது. நோய்களுக்கு இடம் தரும் ஊர் அல்ல இது என்னுடைய நோய். நீலாம் வந்து தங்கிறதுக்கு என்னோட உடம்பு கிடையாது. இப்போ என் நெஞ்சு முழுச பெருமாள் தங்கியிருக்கிற, அதனால் நீ வரத்துக்கு கொஞ்சம் யோசிக்கணும், ஓடி போயிடு இங்கேருந்து அப்படின்னு சொல்கிறார். சித்திரகுப்தன் எழுத்தால் தென்புலக்கோன் பொறி ஒற்றி வைத்த இலச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒளித்தார். முத்து திரைகடல் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன் பத்தர்க்கு அமுதனடியேன் பண்டு அன்று பட்டினம் காப்பே. சித்திரகுப்தன் என்ன பண்ணிட்டார், யமதூதர் யமன் சித்திரகுப்தன் இவங்கெல்லாம் எழுதியிருக்காங்களாம், கையெழுத்திட்டு வச்சிருக்காங்க. பொறி ஒற்றி வைத்த, கையெழுத்திட்டு வைத்த அடையாளத்தோடு மாற்றி ஒழித்து, இவனுக்கு இப்பெல்லாம் இவன்கிட்டயே போகக்கூடாதுங்கிற அப்படி பயப்படுறாங்களாம் யமதூதர்கள். முத்து திரைக்கடல் சேர்ப்பன், கடலில் கண்வளரும் நித்திய சூரியர்களுக்கு தலைவனான மூதறிவாளர் முதல்வன், தலைவனாகிய எம்பெருமான் நான் பக்தனாகிவிட்டதால், நான் பக்தனாயிட்டேன், அவனுடைய பக்தன் நான், என்னை நீ எதுவுமே செய்ய முடியாது யமதூதர்களே, அதனால தான் அப்படி ஓடிவிடுங்கள் என்கிறார். எனவே என்னுடைய உடல் முன்பு போல் இல்லை, பண்டு அன்று பட்டினம் காப்பை இப்போது காவலை பெற்றுள்ளது, இது நீ தங்குறதுக்கு இடமே கிடையாது, யுகோ அப்படிங்கிறார். வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புல சேவை அதக்கி கயிற்றும் அக்கு ஆணி கழித்து காலிடை பாசம் கலற்றி எயிற்றிடை மண் கொண்ட எந்தை ராப்பகல் ஓதுவித்து எண்ணம் பயிற்றி பணி செய்ய கொண்டான் பண்டன்று பட்டினம் காப்பே. ஏதோ வயிற்றுல கர்ப்பகிரகத்தில் எப்படி இருக்கும், வயிற்றிலே அதில் உண்டாகி சிறை, அந்த சிறையையும் அழித்து விட்ட போக்கி 5 இந்திரங்களையாக எருதுகளை அடக்கி, அதாவது நம்மளுடைய உணர்வுகள் ஒவ்வொன்றையும் 5 இந்திரியங்களையும் எருதுகளையும் அடக்கி, சேவைங்கிறது எருத சொல்கிறார், எருதுகளாக இருக்கின்ற அடக்கியும் நரம்பு எலும்பு இவற்றோடு கயிற்றுக்கு அக்கு ஆணி கழித்து
எல்லாவற்றையும் இந்த உடம்பில் இருக்கிற நரம்பு எலும்பு ஆகிய இவற்றோடு சேர்ந்த இந்த உடம்பை நீக்கியும் கீழே தள்ளுவதற்கு யமதுரை என்ன பண்ணுறாங்க, யமதுரை வர்றாங்க, கிட்ட வர்றாங்க. எப்படி காலை ரெண்டையும் கட்டி போட்டு தன்னை இழுத்துட்டு போகிற மாதிரி தான் வர்றாங்க. கயிற்றும் அக்காணி கழித்து காலிடை பாசம் கலற்றி பாசக்கயிற்றை கிட்டே வராமல் தடுத்தும் நம் பெருமாள் அப்படி செய்கிறார். என்கிட்ட வராத, எயிற்றிடை மண் கொண்ட எந்தை வராக அவதாரம் எடுத்து பூமியை மீட்டு கொண்டு வந்த எனது சுவாமி அவர் என்ன செய்கிறார், என்ன ராப்பகல் ஓதுவித்து இரவும் பகலுமாக நல்லறிவை எனக்கு ஊட்டி என்னை நல்லொழுக்கத்தோடு நடக்கும்படி பழக்கி பயிற்றி ஓதுவித்து பயிற்சி சொல்லி கொடுக்குற நல்லதையெல்லாம் சொல்லி கொடுத்து அப்படியெல்லாம் சொல்கிறார் ஆழ்வார். நல்லொழுக்கத்தை எனக்கு பழக்கி பயிற்றுவித்து பின்பு கைங்கரியம் செய்யும்படி பணி செய்ய கொண்டான். கைங்கரியம், எனக்கு நீ சேவை செய், அது ஒன்றே போதும். உன்கிட்ட யமதுரை ஓடி விடுவாங்க, உன்னை கிட்டையே வரமாட்டாங்க அப்படிங்கிறார். பண்டு அன்று பட்டினம் காப்பே, அதனால் உனது என்னுடைய உடல் எப்படி இருக்கிறது, முன்பு போல் கிடையாது, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, என் கிட்டையே வர தேவையே இல்லை, வராதே அப்படி என்று சொல்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆழ்வார் ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். உடையவர் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.